ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருசிமேல் கிருசிமேல் காண்கிறதாரிவர் பிராணநாத பிராணநாத என்பிற்காய் சாகின்றார். பிராணநாத பிராணநாத என்பிற்காய் சாகின்றார். பாவத்தின் காட்சியை ஆத்மாவே பார்த்திடாய். பாவத்தின் காட்சியை ஆத்மாவே பார்த்திடாய். தேவகுமாரன்மா சாபத்திலாயினா. தேவகுமாரன்மா சாபத்திலாயினா. பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ. பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ. தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பே நான் இதோ. தேவனின் பிள்ளையாய் ஜீவிப்பே நான் இதோ. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், குருசதின் காட்சியை தரிசித்து தேருவே. குருசதின் காட்சியை தரிசித்து தேருவே. கிருசிமேல் கிருசிமேல் காண்கிற தாரிவர் பிராணநாத பிராணநாத என்பிற்காய் சாகின்றார். பிராணநாத பிராணநாத என்பிற்காய் சாகின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள்தான் புனித வெள்ளி. புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படும் முக்கியமான நாளாகும். இயேசு சிலுவையில் மரித்ததையும் அவர் அடைந்த துன்பங்களையும் நினைவு கூறும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த புனித வெள்ளி கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளான ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படும். இயேசுவின் சீடரான யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்தார். பின் ஜெருசலேத்தில் உள்ள காவலர்களால் இயேசு கைது செய்யப்பட்டார். இயேசு முள் கிரீடத்தை அணிந்து கொண்டு சிலுவையை சுமந்து கல்வாரிக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவர் பல துன்பங்களையும் அடைந்தார். பின்பு இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்தார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை என்று கூறப்படுகிறது. மீண்டும் இயேசு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார் என்றும் வரலாறு கூறுகிறது. அதனால் இயேசு உயிர் நீத்த தினத்தை புனித வெள்ளியாகவும் மீண்டும் உயிர்த்தெழுந்த தினத்தை ஈஸ்டராகவும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர். துக்கம் என்பது மிகவும் மேலோட்டமான வார்த்தை. அதை அனுபவிக்காதவரை உங்கள் துக்கத்தில் பங்கு கொள்கிறோம் என்று யாரிடமாவது சொன்னால் அது வெறும் வார்த்தையே. உண்மையில் துக்கத்தை அனுபவிக்கிறவர்களின் அனுபவத்தில் கொஞ்சத்தையும் நாம் வாங்கி விடுகிறதில்லை. ஆனால் ஆறுதலுக்காக அப்படி சொல்லுகிறோம். அப்படித்தான் தேவன் இயேசு கிறிஸ்து தன் சிலுவை பாதையை தேர்ந்து கொண்ட போது அவரின் சீடர்கள் துக்கம் அடைந்தார்கள். ஆனால் இயேசுவோ அந்த துக்கத்தை தன் கடமையாக கொண்டு ஏற்றார். இயேசுவை கைது செய்ய வந்தவர்களில் ஒருவனின் காதுகளை பேதுரு தன் வாளால் வெட்டிய போது இயேசு அதை கண்டித்து, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று சொன்னார். அதன் பொருள் என்ன? ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னான் காய்பா என்பவன். அவன் சொன்னதன் பொருள் என்ன? இவை இரண்டுக்குமே ஒரே பொருள்தான், அது தேவனின் சித்தம். அதுவே இந்த உலகில் மனிதர்களின் பாவங்கள் நீங்க தேவன் உண்டாக்கிய தியாக தினம். அதுவே இறைமகனாம் இயேசு சிலுவையில் மரித்த புனித வெள்ளி. 10 கட்டளைகளை மோசே மூலம் வழங்கிய கர்த்தர் அவற்றின் சாரமாக 2 கட்டளைகளை இயேசுவின் மூலம் மனித குலத்தின் முன்வைத்தார். அதில் 2வது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதையாகும். சக மனிதனை சகோதரனாக நினைத்து போற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்த அவர் இவ்வாறு ஒரு கட்டளையை முன்வைத்தார். அன்பே அவரின் பிரசங்கமாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் மக்களை அடிமைப்படுத்தி அடக்கி ஆண்ட உயர் குடியினருக்கு பிரியமாயில்லை. அவரை குற்றப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து வாழும் காலத்தில் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் வெளியரங்கமாகவே நடத்தினார். பல காலம் உடவனா இருந்தவன் விசுவாசத்தோடு வேண்டிக் கொண்டபோது அவனை எழுந்து நட என்றார். அவரின் வாக்கு அவனை சுஸ்தமாக்கியது. அவரின் ஆடைகளை தொட்டவன் தன் நோய் நீங்க பெற்றான். பாவிகள் அவர் காலடியில் வீழ்ந்து பாவ மன்னிப்பு பெற்றனர். அவரின் உத்தரவுக்கு பிசாசுகள் நடுங்கி ஓடின. 5 அப்பங்களும் 2 மீனும் அநேகருக்கு போதுமானதாக இருந்தது. ஆனாலும் அவர் மேல் குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்து அவரை விசாரிக்க சபைக்கு அழைத்து வந்தனர். காரணம், அவர் வணிகமாகிவிட்ட ஆலயங்களுக்கு எதிராகவும் வஞ்சிக்கப்படும் ஏழைகளுக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து பேசி வந்ததே ஆகும். தன் வாழ்க்கை முழுவதும் தேவனின் ராஜ்யம் குறித்து மட்டுமே பேசி சகலருக்குமான அன்பை பகிர்ந்து கொடுத்த தேவன் விசாரணை மன்றத்தில் அமைதியாக நின்றார். அவரை ஒருவன் கன்னத்தில் அறைந்தான். அப்போது கூட அவர் கண்ணியம் குறையாமல் தான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேனாகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும் மனநிலையில் இல்லாமல் அவரை தண்டிக்கவே துடித்தனர். அவர் தலையில் முள் மகுடத்தை சூட்டினர். அத்தோடு நில்லாமல் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பிலாத்துவை வேண்டிக் கொண்டனர். பிலாத்து, நான் இந்த மனிதனிடத்தில் எந்த குற்றத்தையும் காணவில்லையே என்ற போதும் அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேண்டினர். பிலாத்து தன்னை அந்த வழக்கிலிருந்து விடுவித்துக் கொண்டு மக்களிடத்தில் இயேசுவை ஒப்படைத்தார். வீரர்கள் அவரை ஒரு திருடனை நடத்துவது போல நடத்தினர். அவரை அறைய போகும் சிலுவையை அவரை கொண்டே சுமக்க வைத்தனர். சாட்டைகளால் அடித்து அவரை துன்புறுத்தினர். இதை கண்ட பெண்கள் கதறி அழுதனர். ஆனால் மதவெறியும் ஆட்சி வெறியும் கொண்டிருந்த பெரும்பான்மை மக்கள் அதை காணாமல் கல்வாரி மலை வரை அவரை துன்புறுத்தபடியே வந்தனர். 2 கல்வர்களுக்கு நடுவில் சிலுவையில் அறைந்து நிற்க வைத்தனர். அவர் தாகம் என்று கேட்டபோது புளிப்பான காடியை அவருக்கு ஒருவன் குடிக்க தந்தான். அவரின் ஆடையை பங்கிட்டுக் கொண்டனர். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன் இன்னுயிரை சிலுவையில் தந்தார். இயேசு வாழ்ந்த காலத்தில் தன்னை சார்ந்தவர்களுக்கு சொன்னது போல, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள் என்ற வாக்கின்படி பிசாசின் வழி நின்று மரணத்தின் மூலம் தேவனை வெல்ல நினைத்த உலகம் சந்தோஷப்பட்டது. இயேசுவை சார்ந்தவர்கள் துக்கத்தோடு இருந்தார்கள். உண்மையில் இயேசு சகல மனிதர்களுக்கும் ஒரு விடுதலை ஏற்படுத்தவே சிலுவையை ஏற்றார். அவரின் சரீரத்தின் மூலம் உலகுக்கு நிரந்தர மீட்பை ஏற்படுத்தினார். அவரின் ரத்தம் நம் பாவங்களை போக்குமாறு சிந்தி நித்திய மீட்பை ஏற்படுத்தும் உடன்படிக்கையாக மாறியது. அந்த உடன்படிக்கை நிறைவேறிய நாளான இந்த புனித வெள்ளியில் நாம் இறைமகனாம் இயேசுவின் தியாகத்தை நினைத்து துதிப்போம். நம் பாவங்களை அறிக்கை செய்து வெளியிட்டு அவரின் போதனைகளை பின்பற்றுவதே அவருக்கு நாம் செய்யும் உண்மையான ஆராதனையாக இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு சிலுவையில் மரித்த சம்பவத்தை புனித வெள்ளி என்று கிறிஸ்தவர்கள் உலகம் எங்கும் அனுசரித்து வருகிறார்கள். புனித வெள்ளி என்று கிறிஸ்துவ ஆலயங்களில் இயேசு சிலுவையில் தொங்கிய போது சொன்ன 7 வாசகங்களை குறித்து பிரசங்கிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த 7 வாசகங்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23:34. ஒரு சிறு குழந்தை தவறு செய்யும் போது அறியாமல் செய்துவிட்டது என்று சொல்லி சுலபமாக நாம் மன்னிப்பது போல இயேசு தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார். அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்துவிட்டார்கள் என்கிறார். அவரது கொலைக்கு காரணமாக இருந்த ரோம அதிகாரிகளும் யூத மக்களும் அவரை சிலுவையில் அறைந்த போர் சேவகர்களும் எப்படி இதை அறியாமல் செய்திருக்க கூடும்? அதுவும் அந்த நாட்டின் மிக கொடூரமான குற்றவாளியான பரபாஸ் என்பவனை விடுதலையாக்கி நன்மைகளை மாத்திரம் செய்து வந்த இவரை கொலை செய்தவர்கள் எப்படி அறியாமல் செய்து விட்டார்கள் என்று சொல்ல முடியும்? உண்மை என்னவென்றால், அன்றைக்கு நடந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இருளின் சக்திகள் இந்த மனிதனுடைய மன கண்களை குருடாக்கி இவர்களது இருதயத்தை கடினப்படுத்தி இப்படி ஒரு கொடூர செயலை செய்ய ஏவின. தங்களுடைய சுய புத்தியின்படி செயல்படுகிற எவரும் இப்படி ஒரு நல்ல மனிதரை கொடூரமாக சிலுவையில் அறைய மாட்டார்கள். ஆகவேதான் இயேசு இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்துவிட்டார்கள் என்று சொல்லி மன்னிக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தது என்று வேதம் கூறுகிறது. இவரை சிலுவையில் அறைந்த கைகள் மட்டும்தான் அக்கிரமக்காரரின் கைகள் என்றும் இதற்கான திட்டமும் தீர்மானமும் பிதாவுடையது என்றும் வேதம் கூறுகிறது. மனு வர்க்கத்தின் பாவத்திற்கு இயேசுவை சிலுவையில் பலியாக்க தேவன் சித்தம் கொண்டிருந்தார். ஆகவேதான் இந்த சம்பவம் நடந்தது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். லூக்கா 23:43. 2 திருடர்களுக்கிடையே இயேசு சிலுவையில் தொங்கினார். இவர்கள் இருவரும் 2 விதமானவர்கள் என்பதை கவனிக்கும். அதில் ஒருவன் இந்த நல்லவருக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்து அவர் யார் என்பதையும் ஏன் அவருக்கு சம்பவித்தது என்பதையும் புரிந்து கொண்டு அவரை மரண தருவாயில் மனம் திரும்புகிறான். இன்னொருவனோ வாழ்நாள் முழுவதும் குற்றம் செய்தது மட்டுமல்லாமல் சாகும் போதும் திருந்தாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று இகழ்ந்து பேசி மேலும் குற்றம் சொல்கிறான்.
இதை கண்டு அடித்தவன் இவனை கடிந்து கொண்டு, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்கிறான். அது மட்டும் இல்லாமல், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று இயேசுவிடம் கூறினார். அவனது உள்ளத்தின் எண்ணங்களை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. தான் பாவி என்றும் சாகும் முன்பு கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற வேண்டும் என்றும் அவன் உணர்கிறான். மேலும் இயேசு குற்றவாளியாக மரிக்கவில்லை என்பதையும், மனுகுலத்தின் பாவத்திற்காக மரிக்கிறார் என்பதையும் இவன் புரிந்து கொண்டான். அது மட்டுமல்லாமல், இவர் இரட்சகர் என்றும் சிலுவையில் மரிக்கிற இவர் ஒரு நாள் அரசாளுவார் என்றும் அந்த ராஜ்யத்தில் அவரோடு கூட தானும் இருக்க வேண்டும் என்றும் இவன் விரும்புகிறான். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் திருந்தும்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி வாய்ப்பை இவன் சரியாக பயன்படுத்திக் கொண்டான். பாவ மன்னிப்பை பெற்று மோட்சத்துக்கு தகுதியுள்ளவனாகிவிட்டான். இன்னொருவனோ அவனுக்கு மரண தருவாயில் கொடுக்கப்பட்ட இறுதி வாய்ப்பையும் கூட தவற விட்டு விட்டான். இன்றைக்கு மனிதர்கள் இப்படி இரண்டு விதமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த இரண்டு மனிதர்கள் மூலமாக காணப்படுகிறது. இந்த மனிதர்களுக்கு நடுவேதான் இயேசு சிலுவையில் தொங்கினார். இயேசு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய். யோவான் 19:26-27. இயேசு பிறப்பதற்கு முன்னரே இவர் உலக இரட்சகர் என்பதை தேவதூதன் உலகத்துக்கு அறிவித்திருந்தான். மேலும் சிலுவையின் கோர மரணத்தின் மூலமாகத்தான் இவர் உலகத்தை ரட்சிப்பார் என்பதை சிமியோன் என்னும் ஒரு மனுஷன், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவிப்போம் என்று தீர்க்க தரிசனமாக மரியாளுக்கு அறிவித்திருந்தார். இதெல்லாம் அறிந்தவளாகத்தான் இயேசுவின் தாயாகிய மரியாள் சிலுவையின் அருகில் நின்றிருந்தாள். ஆகவேதான் அவள் மார்பில் அடித்துக் கொண்டு ஓலமிட்டு ஒப்பாரி வைக்கவில்லை. இயேசுவும் இவைகள் எல்லாம் தேவனின் சித்தத்தின்படி நடக்கிறது என்பதை நன்கு அறிந்தவராய் அந்த வேதனையின் நேரத்தில் கூட தன்னுடைய தாயின் எதிர்கால பராமரிப்புக்கு தேவையானதை செய்தார். சிலுவையில் தொங்கும் போது கூட, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கட்டளையின்படி தன் தாயை யோவானிடத்தில் ஒப்படைத்தார். இது இயேசு கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொள்ள தவறவில்லை என்பதையும் நாமும் நம்முடைய பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மத்தேயு 27:46. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமா? நல்ல காரியங்களுக்காக உயிரை விட்ட மகான்கள் தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் தங்கள் உயிரை விட்டார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. அப்படியானால் இவர் மட்டும் ஏன் இப்படி மிகுந்த சத்தமிட்டு கதற வேண்டும் என்றும், கடவுளுடைய சித்தத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மறிக்க வேண்டியதுதானே என்றும் சிலர் கூறுகின்றார்கள். உண்மை என்னவென்றால், உலகத்தில் எவரும் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு கோர மரணத்தை அனுபவித்ததில்லை, அனுபவிக்க போவதும் இல்லை. உலகத்தின் பாவம் முழுவதும் அவர் மீது அன்றைக்கு சுமத்தப்பட்டு அந்த பாவத்துக்கான தண்டனையும் அவர் தம் மீது ஏற்றுக்கொண்டார். இது எவருமே அறிந்திராத சொல்லொன்னா வேதனையை அவருக்கு தந்தது. மேலும் இவர் நித்தியமாக தேவனோடு இருந்த தேவகுமாரன். ஆனால் இவர் மனுகுலத்தின் பாவத்தை சுமந்த போது பாவத்தை நோக்கி பார்க்க கூடாத சுத்த கண்களை உடைய தேவன் இவரிடத்தில் இருந்து தமது முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டியதாயிற்று. இது எல்லா சரீர வேதனையை காட்டிலும் மிகப்பெரிய வேதனையை இவருக்கு உண்டாயிற்று. ஆனால் இதன் மூலம் மனுகுலத்துக்கு மிகப்பெரிய நன்மைகளும் உண்டாயிருக்கிறது. தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் மேலான வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வாக்குத்தத்தம் தான். நம்மில் ஒருவரையும் தேவன் கைவிடாமலும் விலகாமலும் இருக்க வேண்டும் என்பதால் தான் இந்த ஒருவர் மீது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமத்தி இவரை சிலுவையில் அதன் நிமித்தம் கைவிட வேண்டியதாயிற்று. நம்மில் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாமல் இருப்பதற்காகவே தேவன் இயேசுவை சிலுவையில் கைவிட்டார். தாங்கிக் கொள்ள முடியாத இந்த வேதனையின் காரணமாகத்தான் இயேசு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். இதையெல்லாம் அறிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் சிலர் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத இவரால் நம்மை எப்படி காப்பாற்ற முடியும் என்று கேட்கிறார்கள். தாகமாயிருக்கிறேன், யோவான் 19:28 வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். யோவான் கூறுகிறார், பழைய ஏற்பாட்டிலே என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, சங்கீதம் 22:15. என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள், சங்கீதம் 69:21 என்று சிலுவை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறன. இந்த தாகம் சாதாரணமான தாகம் அல்ல, அக்னியின் மத்தியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஏற்படும் மரண தாகம் போன்றது என்றும் வேத வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். என்று இயேசு அனுபவித்த நரக வேதனையை குறிக்கிறது. மனிதனுக்காக அவனுடைய நரக வேதனையை இவர் அனுபவித்தார். எந்த ஒரு மனிதனும் ஒருபோதும் நரக வேதனை அனுபவிக்க கூடாது என்பதற்காக தான் அவர் அந்த வேதனையை ஏற்றுக்கொண்டார். நாம் எல்லோரும் பரலோக இன்பத்தை அனுபவிப்பது மட்டுமே தேவனுடைய விருப்பம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மேலும் தாகமாக இருந்த அவர் புளித்த காடியை குடிக்க வாங்கி கொண்டது நம் மீது தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சாபங்களை அவர் அகற்றிவிட்டார் என்பதை காட்டுகிறது. முன்னோர் செய்த பாவத்தின் பலனை நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்ட, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசி போயின என்ற அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருந்தது. இந்த பழமொழி ஒரு நாள் இல்லாமல் போகும் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் சொல்லியிருந்தார்.
முடிந்தது. யோவான் 19:30. கிரேக்க மொழியில் டெட்டே லெஸ்டா என்ற வார்த்தையைத்தான் தமிழில் முடிந்தது என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் நிலத்தையோ ஒரு விலையேற பெற்ற பொருளையோ வாங்கும்போது அதற்கான முழு கிரயமும் செலுத்தப்பட்டு விட்டது என்பதை காட்ட டெட்டே லெஸ்டா என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அதாவது இந்த காலத்தில் ரசீதுகளில் பெய்டு என்று முத்திரை குத்துவது போல அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆகவே இயேசு சிலுவையில் தொங்கின போது முடிந்தது என்று சொன்னது நமது பாவ மன்னிப்புக்கான